சார் வணக்கம். வணக்கம். என் பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். அப்படியா சார்? 2029 வரைக்கும் பொண்ணு இல்லை சார். வெரி டிமாண்டு. நீங்க ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க சார். என் பையன் டபுள் டிகிரி முடிச்சிருக்கான், யூனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்ட் வந்திருக்கான் சார். பார்க்க வெள்ளைய அரவிந்த் சாமி மாதிரி இருப்பான் சார். ஏங்க உங்க பையன் கலெக்டரே படிச்சாலும் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடையாது. ஏங்க பொண்ணு ரொம்ப டிமாண்டுங்க சார். பாருங்க சார், இப்பெல்லாம் பேரண்ட்ஸ்லாம் பையன் மெட்ரிகுலேஷன் படிக்கும் போதே மேட்ரிமோனியில வந்து புக் பண்றாங்க. 8வது படிக்கும் போது 8 இடத்துல விசாரிச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. லேட்டா வந்துட்டு ரொம்ப சவுண்ட் வரீங்க சார். பாருங்க சார். சார் இந்த கார்னர்ல ஒரு பொண்ணு பாக்குறேன். உங்க லக்கு. கார்னர்ல வருஷான்னு ஒரு பொண்ணு இருக்கு சார். வருஷா. ஆனா அது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பெருசா. பாத்துக்கலாம் சார். வலசர வாக்கத்துல வருஷாக்கு வீடு வைக்கணும். தாலி கட்டின கையோட அப்பா அம்மாவை தூக்கி ஓமல வைக்கணும். பையனை பெத்தவங்கள ஓமல வைப்பீங்களா? என்னங்க நியாயம் இது? இப்ப நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? ஹலோ, ஏதோ பொண்ணு பெத்தவர் மாதிரி பண்றீங்க. நீங்க பையனை பெத்தவர் தானே, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இதுக்கே கோவப்பட்டா எப்படி? வருஷாவுடைய 3வது கண்டிஷன் பையனுக்கு. சார் நீங்க கவலையே பட வேணாம். பையனுக்கு பிபி இல்ல, சுகர் இல்ல, குடி இல்ல, ஏன் சிகரெட் பழக்கம் கூட இல்ல சார். அது எல்லாம் இருக்கலாம், சூடு சொன்ன மட்டும் இருக்கக்கூடாது. இது ஓகேனா சொல்லுங்க. புள்ளைய பெத்துட்டேன், அந்த வருஷாக வித்துட்டேன்னு நினைச்சுக்கிறேன். ஃபீல் பண்ணாதீங்க. பையனை பெத்துட்டீங்களே. வருஷாவுடைய அடுத்த கண்டிஷன் கல்யாணம் எங்க வைக்கணும்னா சார் எங்க குலதெய்வம் கோயிலே வச்சிடலாம். அது நீங்க போய் வைங்க. அவங்க கண்டிஷன் அது கிடையாது. ரிசப்ஷன் வந்து கிளப்ல, மேரேஜ் பப்ல. இதெல்லாம் ஓகேனா உங்க பையன் மாப்பிள்ள. கண்டிஷன் போடுது. அந்த பொண்ணு எவ்வளவு படிச்சிருக்கு? 7வது வரைக்கும் படிச்சுக்குதுங்க. 7வது படிச்சிருக்கு. 6வது படிச்ச பொண்ணுக்கு அவன் அடிச்சுக்கிறான் பொண்ணு கிடைக்கலன்னு. ஓவரா பண்றீங்க சார். நீங்க கிளம்புங்க சார். நாட்டு நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தெரியல சார். பண்ணுங்க சார். புள்ளைய பெத்துட்டேன், அந்த வருஷாக வித்துட்டேன்னு நினைச்சுக்கிறேன். புக் பண்ணுங்க சார். சரி சார். புக் மை லைஃப்ல நீங்க கேட்ட மாதிரி கார்னர்ல இருக்க பொண்ணு நேம் வருஷா. ஓகேவா? பண்ணுங்க. புக் பண்ணிடுவா. பண்ணிடுங்க. கேன்சலேஷன் அப்புறம் கிடையாது. இல்ல பரவாயில்ல. ஐயோ என்ன சார்? சார் அந்த பொண்ணு புக்குடு சார். சார் என்ன சார் சொல்றீங்க? என்ன சார் இது? பொண்ணுக்கு டிமாண்ட் சார். சார் ஏதாவது பண்ணுங்க சார். பையன் வேற வயசாயிட்டு இருக்கு, 24 வயசு ஆகுது சார். அந்த பொண்ணு தான் வேணுமா? ஆமா சார். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் 1 வருஷம் வாழாது. வெயிட் பண்ணுங்க. டைவர்ஸ் ஆகி எப்படி அது வந்துடும். ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே தான் சார். இதுக்கு ஓகேவா? புள்ளைய பெத்துட்டேன், அந்த வருஷாக வித்துட்டேன்னு நினைச்சுக்கிறேன். அப்படி புக் பண்றவா? பண்ணுங்க சார். ஐயோ இப்போ என்ன சார்? சார் டைவர்ஸுக்கும் 8 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க சார். ஏன் பிறந்தாய் மகனே, பிறந்தாய். பொண்ணு மீது இவ்வளவு டிமாண்டா? பொண்ணை பெற்றவங்களே கல்யாண வயசுல வந்து பொண்ணு கேட்டா மாப்பிள்ளைக்கு சம்பளம் கம்மின்றீங்க, சம்பளம் ஜாஸ்தியான பிறகு வந்து கேட்டா மாப்பிள்ளைக்கு வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்றீங்க. ரெண்டும் ஓகேனா தலையில முடி இல்லைன்றீங்க. எங்களால முடியலங்க. எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன்.